ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவி. இன்றைக்கி நம்ம மட்டன் தண்ணி குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொங்கு நாட்டு மட்டன் தண்ணி குழம்பும் வறுவலும் செய்ய போகிறோங்க. அதுக்கு 300 கிராம் மட்டன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அதுக்கு மசாலா வறுத்துக்கலாம். அடுப்பில் வடை தட்டி வச்சுருக்குறேங்க. அதுக்கு ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ரெண்டு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. வர கொத்தமல்லி அதை போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்குறேங்க. அதையும் போட்டுக்கலாம். ஒரு 8 வரமிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து போட்டு வறுத்துக்கலாங்க. மிளகாய் வறுத்தாச்சுங்க. அதை எடுத்து கொட்டிக்கலாம். இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போடணுங்க. தொளிச்சு வச்சுருக்குறேன். பூண்டு தொளிச்சு வச்சுருக்குறேங்க. ஒரு துண்டு இஞ்சி, இதையும் வணக்கிக்கலாங்க. சட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கிட்டோங்க. வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணுங்க. அதே பூண்டு, இஞ்சி பூண்டையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகாய் அரைச்சிக்கலாங்க. கசகசம்னு போடலைங்க. இப்போ கொஞ்சம் 1/4 ஸ்பூன் போடுறேன். மஞ்சத்தூள் இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. எடுத்து அரைச்சிக்கலாம். மிளகாய் அரைச்சாச்சுங்க. இது நம்ம கறி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அள்ளி வச்சுக்கலாம். இது நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாங்க. அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு கருவேப்பிலை கொத்து போட்டுக்கலாம். அதுக்கு மட்டனை போட்டுக்கலாங்க.
தக்காளி பழம் எண்ணெயில் போட வேண்டியது இல்லைங்க, நம்ம அப்படியே மேலே கட் பண்ணி அரை தக்காளி பழம் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. வச்சுங்க. இதில் செலவு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி ஒரு 5 விசில் விட்டுக்கலாங்க. கறி வெந்துருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச செலவு ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கட் பண்ணிக்கிறியா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டிருக்கோங்க. கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிட்டுங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. நம்ம அதை கறியை எடுத்து வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டுங்க. எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, கிள்ளி வச்ச 2 வரமிளகாய், கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, எடுத்து வச்ச செலவை போட்டுக்கலாங்க. கறி போட்டுக்கலாங்க. மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. தேங்காய் அரிஞ்சு வச்சு தேங்காய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலைங்க, போட்டால் நல்லாயிருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மட்டன் வறுவலும் தண்ணி குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.